எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஐயா, மாம்ஸ் இனிமேல் கடையில தங்காம இந்த டென்ட்டுக்குள்ளேயே இருக்க போகுது போல. அதான் அக்கா இன்னைக்கு மாம்சை தேடி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிருக்கு போல. அதுக்கு தான் மாம்சம் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கு. சும்மாவே ஆடுவான். இதில் வீட்டுக்கு முன்னாடி கூடாரம் போட்டாச்சா, இனிமேல் தொட்டதுக்கெல்லாம் 7:30 கூட்டுவானே. கருப்பா 7:30 என்ன டைமா? அவங்க பேசுறதுக்கெல்லாம் மீனிங் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாதுடா குட்டி. இங்கே பாருடா குட்டி பிள்ளை, இனிமேல் என்னை தேடி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ தான் இங்கேயே இருக்க போறேல, அப்புறம் எதுக்கு நான் உன்னை தேடி எங்கேயும் போக போறேன்? போக மாட்டேன். இல்லடா பிள்ளை, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே இல்லைன்னா கடையில் இருப்பேன். கடையில் இல்லைன்னா ஏதாவது வேலையாக வெளியே போயிருக்கேன்னு அர்த்தம். சரியா? எப்படியும் திரும்பி இங்கே தானே வரப்போறேன். அதனால என்னை தேடி எங்கேயுமே இனிமேல் நீ போகக்கூடாது. அதுக்காக தான் நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரியா? சரி. நான் ஒருவேளை சரக்கு எடுக்கிறதுக்கோ இல்லை சரக்கு டெலிவரி பண்ணுறதுக்கோ வெளியே போனால் கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அதுக்காக என்னை தேடி எங்கேயும் போயிடக்கூடாது. என்னப்பா? இங்கே பாருடாமான்னு உன்னை யாரும் குறை சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்க கூடாது. நான் நல்ல பிள்ளையா தான் கருப்பா இருக்கேன். அத்தைக்கு நான் நிறைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் தெரியுமா? பாத்திரமெல்லாம் அவங்க கழுவி வச்சாங்கன்னா நான் எடுத்து கொண்டு வந்து அடுக்கி வைப்பேன். அவங்க சமையல் பண்ணும்போது நான் காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுப்பேன். நீ சமத்து குட்டி தான்டா, யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ இப்படி என்னை தேடி அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறது அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. எனக்கு உன்னைய பார்க்கணும் போல இருந்தா அப்புறம் நான் என்ன செய்யறது? அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அதுக்காக வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்காம இருக்க முடியுமா? பார்க்கணும். பார்க்கணும்ல. அதனால நான் இங்கே இல்லை கடையில் இல்லைன்னா ஃபோன் எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் தங்கத்துக்கு? ஒரு ஃபோன் போடணும் எனக்கு. சரியா? அதான் கருப்பா, நைட்டு உங்ககிட்ட பேசினேன்னா நீ கடையில் தங்கியிருக்கேன்னு சொன்னேல. சரி, காலையில் உன்னைய பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அங்கே நீ இல்லைன்னதும் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போனேன். அங்கே இல்லைன்னதும் கடைக்கு போனேன். கடையில் இல்லைன்னதும் அப்படியே நீ எங்கே இருப்பியோ அங்கே இருப்பியோன்னு ஒவ்வொரு இடத்துக்காக தேடி வந்தேன். அதான்டா, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. நான் அதுக்கு தான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். என்னை பார்க்கணுன்னா நீ ஒரு ஃபோன் போடு, நான் வந்துடுவேன். சரி. அப்புறம் மனு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. எப்போவுமே உன் கூட உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அந்த நம்பிக்கையில் நீ என்னை தேடாமல் இருக்கணும். சரியா? நீ இங்கே இருந்தேன்னா நான் எதுக்கு உன்னை தேட போகிறேன்? மனு, தேடுறதுனா அது இல்லைடா. என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும், அந்த மாதிரிலாம் நினைக்காம அரவிந்தன் கூடவே இருக்க பாரு. சரியா? நீ அப்ப நான் என்ன சொல்ற? உங்கூட பேசக்கூடாதுன்னு சொல்றியா? சொல்லு. அப்படி சொல்லலடா. என்கிட்ட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. எதுக்கெடுத்தாலும் என்னையவே தேடக்கூடாதுன்னு சொல்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா அரவிந்தன் கிட்ட கேளுன்னு. மனு, அழாதடா பிள்ளை, அழாதடி மனு. இங்கே பாருமானு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். நான் இல்லை, காணும், உன்னை விட்டு என்கிட்ட போயிட்டேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நீ தேடி தேடி வரக்கூடாது. அரவிந்தனும் பாவம் தானே, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நல்லா பார்த்துக்குவான். உனக்கு ஏதாவது வேணும்னாலோ இதை ஏதாவது சொல்லணும்னாலோ நீ அவங்ககிட்ட சொல்லு, இல்லைன்னா அத்தை கிட்ட சொல்லு, இல்லை மாமா கிட்ட சொல்லு. சரியா? அவங்க உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஒருவேளை உன்னை யாராவது திட்டினாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து என்னன்னு கேட்குறேன். சரியா? அப்பனா நான் உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேச கூடாதுங்கற அதானே? இல்லடா, அப்படி சொல்லல. அப்பனா நீ கடையிலே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இங்க வந்து இருக்க? நீ தான் என்ன பார்க்கணும்னு தேடி தேடி வர்றேலடா. அது அவங்களுக்கு தப்பா தெரியும். இப்போ நான் இங்க இருந்தேன்னா நீ என்ன தேட மாட்டேல்ல. நீ வாசல்ல வந்து நின்னாலே நான் இருக்கிறது தெரியும். சரி கருப்பே, நம்ம கூட தான், நம்ம பக்கத்துல தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இருப்பேல. அப்ப அவங்க உன்னை எதுவும் திட்ட மாட்டாங்கல்ல. நீ சும்மா சும்மா என்ன தேடி வந்தேன்னா இவங்க மட்டும் இல்லை, இன்னும் மற்ற எல்லாருமே தப்பா ஏதாவது சொல்லுவாங்க. என்ன தப்பா சொல்லுவாங்க? என்ன தப்பா சொல்லுவாங்க? யாரும் எதுவும் சொல்ற அளவுக்கு நடந்துக்க வேண்டாம்டா பிள்ளை. நீ அப்பன்னா நீ உங்க வீட்லயாவது இரு. எனக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் போல இருக்குடா. அப்பன்னா இதுதான் இனிமே உன் வீடா? நான் அவங்கள விட்டு தனியா இருந்த மாதிரியும் ஆச்சு, உன் பக்கத்துலயே இருந்த மாதிரியும் ஆச்சு. அப்பன்னா உன் வீட்டுக்கு நான் தினமும் காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடலாமா? மனே, அதெல்லாம் வேண்டாண்டி. ஏன், அதுக்கும் யாரும் என்னமோ சொல்லுவாங்களா? பாருடா மானு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இப்போ இங்க வந்து இருக்கிறது உனக்கு நான் பக்கத்திலேயே இருக்கேன்னு ஒரு நினைப்பு இருக்கணும். அதுக்காக மட்டும்தான். இப்போ பக்கத்திலேயே தான் ஆத்தா இருக்கு, பக்கத்திலேயே தான் ஐயா இருக்காரு. ஆனா அவங்க கிட்ட நீ எதுக்கு எடுத்தாலும் போய் போய் நிக்கிறியா? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா தானே போய் சொல்ல போற, இல்ல பார்க்க போற. அதே மாதிரி என்கிட்டயும் இருக்கணும். சரி சரி, போ, உள்ள போ.
தொடச்சு விடுவேன். இன்னைக்கு நீ துடைக்கவே இல்லை. அதுக்கும் அரவிந்தனை தான் தொடச்சு விட சொல்லணுமா? சொல்லு கருப்பா. மனு, அழாம இருக்கிறதுக்கு நீ பழகிக்கணும்டா. சரி. அக்கா அழுதுகிட்டே போறா. மாம்சி என்ன சொல்லி விட்டுச்சுன்னு தெரியல. என்ன பிரதர், இன்னும் தூங்காம உட்காந்துருக்க? என்னடா புதுசா பிரதர் அப்படி இப்படின்னுக்கிட்டு? ஒழுங்கா எப்பவும் போல கூப்பிடு. சும்மா தோணுச்சு, உன்னை பார்த்தாலே அப்படிதான் கூப்பிடணும்னு தோணுது இப்பெல்லாம். அம்மா, ஏன் ஒரு மாதிரியா தூங்காமலே உட்காந்துருக்க? கருப்பனை பார்த்தியா, வாசல்ல டென்ட் போட்டிருக்கான். அவன் வாசல்ல டென்ட் போட்டான்னா நீ மலர் மனசுல டென்ட் போடு. எங்கடா எப்பா பார்த்தாலும் கருப்பேன் கருப்பேன் கருப்பேன்னு அவன் புராணத்தையே தான் பாடிக்கிட்டு இருக்கா. அது ஒரு லூசு பிரதர், ஈஸியாக மனசை மாற்றிடலாம் அப்படின்னு நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். நினைக்கிறதெல்லாம் இல்லை. அவன் எப்படி மாற்றி வச்சிருக்கான், அவன் மனசை எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு யோசி. அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. 10 வார்த்தைக்கு 9 வார்த்தை கருப்பனை பற்றி தான் மலர் பேசுகிறான்னா அவளை எந்த அளவுக்கு அவன் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. அவளுக்கு பிடிச்சது பார்த்தது எல்லாத்தையும் வாங்கி கொடு. உனக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? அப்பா கிட்ட கேட்டாலும் அம்மா கிட்ட கேட்டாலும் எவ்வளவு கொடுப்பாங்க? வாங்கி வாங்கி கொடு. முன்னாடி தான் உன்னை எதுவுமே அவன் வாங்கி கொடுக்க விட மாட்டான். எல்லாமே அவனையே வாங்கி கொடுத்து அவளை அப்படியே அவன் கைக்குள்ளே வச்சுருந்தான். இப்போ நீ என்ன செஞ்சாலும் அவன் உன்னை ஒன்றும் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களும் விட மாட்டாங்க. அதனால உன் இஷ்டம்தான், என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நீ அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ. பைக்குக்கு எல்எல்ஆர் போட்டாச்சு, லைசன்ஸுக்கு வர சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமாம், இன்னைக்கு ஆர்டிஓ போய் 8 போட்டு காமிச்சிட்டு வந்துட்டேன்ல. நாளை காலையில் லைசன்ஸ் கைக்கு வந்துடும். அப்புறம் என்ன, அவளை 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. வருவாளா? வருவா வருவா. பொண்ணுங்களுக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மலருக்கும் பிடிக்கும். ஆனால் அன்னைக்கு அவன் தான் லைசன்ஸ் இல்லாமல் கூட்டிகிட்டு போகாதான்னு சொல்லி இறக்கி விட்டுட்டான். அப்புறம் என்ன, நீ எப்பவும் அவள் கூடயே இரு. அவளுக்கு பிடிச்சதா செய். 10 நாளில் உன் பக்கத்துக்கு வந்துடுவா. அவள் கூடயே இருக்கிறதா? அதெல்லாம் அம்மா விட மாட்டாங்க. நைட்டு தானே விட மாட்டேங்கிறாங்க. பகலில் எப்பவும் அவள் கூடயே இரு. படிக்கிறதுன்னா அவள் பக்கத்திலே உட்காந்து படி. கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணுவாடா, பதில் சொல்லவே முடியாது. இதெல்லாம் நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவ தான் வேணும்னு அம்மா சொன்னதும் போய் தாலியை கட்டினேல, அப்பா அனுபவி. ஏய், பின்ன என்ன, அவ தான் ஒரு லூஸு அரக்கு இருக்குன்னு தெரியும்ல. பிறகு கேள்வியாக கேட்குறா, டார்ச்சர் பண்ணுறான்னா? ஒன்று கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் உனக்கு. இல்லையா, கேள்வியே கேட்க விடாதபடி அவள் வாயை அடைச்சிரு. அது எப்படிரா? உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அம்மா கிட்ட காசை வாங்கி அவளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கையில் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடு. தன்னால் வாயை அடைச்சிருவா. கருப்பேன் அவளுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காண்டா. ஏது, அந்த 1,000 ரூபா டப்பா ஃபோனா? ஆமாம், அந்த ஃபோனில் அவன் கால் பண்ணி பேசுகிறானா என்ன? இல்லை, ஃபோன் வாங்கி கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் அவன் ஒரு தடவை கூட கால் பண்ணதில்லை. இவ தான் கால் பண்ணி பேசுவா. பாத்தியா, அங்கே கூட அவன் எவ்வளவு சாமர்த்தியமாக வேலை பார்த்துருக்கான்னு. இவளை கால் பண்ண வைக்கிறான் அவன் பண்ணாமல். நாளைக்கு நீங்கள் யாரும் சண்டைக்கு போய் ஏதாவது கேட்டீங்கன்னு வை, நானா கால் பண்ணேன், அவ தானே கால் பண்ணா அப்படின்னு முடிச்சிருவான். அந்த சாமர்த்தியம் உனக்கு இருக்கா? டேய், நீ என்னமோ பெரிய சாமர்த்தியக்கார மாதிரி பேசாத. வெண்ணிலாவை கோட்டை விட்டுட்டு தானே நிற்கிற. நான் தப்பிச்சுட்டே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாத மாதிரியே இரு. எப்பா சாமி, நிஜமாவே தாண்டா, அவ வாய்க்கு நல்ல வேலை தப்பிச்சேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் ரேஞ்சுக்கெல்லாம் அப்படி பொண்ணு பார்ப்பேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த அத்தை பொண்ணே உன்னைய வேண்டான்ட்டா. அவ வேண்டான்னு சொன்னது என்னோட லக்கி பிரதர். அதான் சமாளி. நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட பிரதர். அம்மா பேச்சை கேட்டிருக்க கூடாது. நம்ம 2 பேரும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி அங்கேயே ஒரு சூப்பர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லையா, நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனாலே இப்போ அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அங்கே பின்னாடி போய் பாரு, சாணி அள்ளிக்கிட்டு இருக்கா. மாட்டு பண்ண வச்சிருந்தா அந்த வேலை தாண்டா பார்க்கணும். ரொம்ப பேசாதேன்னு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். மளிகை கடையிலையும் மாட்டு பண்ணையிலையும் தான் கிடக்கணும்னு அவ தலையெழுத்து. சரி, என் கதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உன் ஆளுக்கு ஒரு ஃபோனை போட்டு இந்நேரத்துக்கு எப்படியும் அவள் கருப்பங்கிட்ட ஃபோன் போட்டு பேசுவாள்ல, பேச விடாத. நீ பேசு. அவளுக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டே இரு. அப்புறம் எப்படி அவள் கருப்பனுக்கு ஃபோன் போடுவா? ஆமாடா. அப்படி ஐடியாலாம் என்ன கேளு. தினமும் இந்த நேரத்துக்கு தானே கருப்பங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தை நீ வாங்கிக்கோ. காலையிலையும் காலேஜுக்கு நீ தான் கூட்டிகிட்டு போகிற. மத்தியானம் லஞ்சும் உன் கூட தான் சாப்பிட்றா. சாயங்காலம் உன் கூட தான் திரும்பி வர்றா. நைட்டும் அந்த டயத்தை நீ எடுத்துக்கோங்கிறேன்.
அவன் கூட பேசவே விடாத, ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவா. அதுக்கு முதல்ல நான் அவளுக்கு ஃபோன் பண்ணணும். நான் பண்ணுற ஃபோனை அவள் அட்டன் பண்ணணும். இப்போ மலர்கிட்ட இருந்து உனக்கு ஃபோன் வரும் பாரு. மலர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருமா? எப்படிரா? அவள் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? நேராக இங்கேயே வந்து பேசிட்டு போயிடலாமே. ஃபோன்லாம் பண்ண மாட்டா. இந்த அவள் ஏதாவது உங்ககிட்ட பேசணும்னா இங்கே வந்து பேசுகிறதும், நீ அவகிட்ட ஏதாவது சொல்லணும்னா அவள் ரூமுக்கு போய் சொல்கிறதும், அதை எல்லாத்தையும் விட ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபோனில் பேசுகிறது செம்ம கிக்காக இருக்கும். அந்த கிக்கை நீ மலருக்கு சொல்லி கொடுக்கணும். அது எப்படின்னு கேளு. இப்போ மலர் நம்பரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கால் வரும். எப்படின்னு கேட்குறியா? ஸ்பீட் டயலில் நம்பர் 1 கருப்பனோட நம்பரை தானே நீ சேவ் பண்ணி வச்சுருந்த, அவளுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருந்த. அந்த நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு நம்பர் 1க்கு உன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கருப்பா இப்படி கால் வந்துருச்சா? கருப்பா நான் ஃபோன் பண்ணதும் சொல்லுமானு அப்படி சொல்லுவேன். ஹலோ மலரு, அரவிந்தா, என்னடா நீ பேசுற? நீ எனக்கு தானே மலர் கால் பண்ணியிருக்க, அப்போ நான் தானே பேசுவேன். நான் ஒண்ணு வேண்டாம் அமுக்குனே. உனக்கா வரும்? கருப்பனுக்கு தானே போகும். 2ஆம் நம்பர் தானே உனக்கு. என்னமோ தெரியலையா மலரு, நீ மாற்றி அமைக்கிட்டியோ என்னமோ. இல்ல, நான் மாத்தி எல்லாம் அமுக்கல. நான் கரெக்டா தான் அமுக்குனேன். சரி மலரு, எதுக்கு ஃபோன் பண்ண? நான் கருப்பன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? ஏதாவது வேணுமா மலரு? என்கிட்ட சொல்லு. இல்ல, ஒண்ணு வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு மலரு, நான் வாங்கி தரேன், நான் செஞ்சு தரேன். என்ன? கருப்பனும் அப்படித்தாண்டா சொன்னான். என்ன சொன்னான்? உனக்கு ஏதாவது வேணும்னா, ஏதாவது சொல்லணும்னா அவங்கிட்ட சொல்லு, அரவிந்தங்கிட்ட சொல்லுன்னு சொன்னான். அப்படியா? அவனே சொல்லிட்டான்ல, அப்போ நம்ம எதனால என்கிட்ட சொல்லு. என்ன? ம். டேய், ஏதாவது ரொமான்டிக்காக பேசு. பேசுடா, நல்ல சான்ஸு. மலரு, என்னடா அரவிந்தா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த விக்னேஷு என்னம்மா தூங்காம இருக்கான்? இந்த தூங்க போகிறான். அப்பனா நீயும் தூங்கு. நேரமாச்சு பாரு. அவ்வளவு நேரமெல்லாம் முழிச்சிருந்தா கருப்பை வைவான். நேரத்திலேயே தூங்கணும், அப்பதான் காலையில வெள்ளனை எந்திக்க முடியும்னு சொல்லுவான். மலரு, சொல்லு. அது நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நான் நைட் பேண்ட் போட்டிருக்கேன்டா. நைட்டி போடக்கூடாதுன்னு கருப்பன் சொல்லியிருக்கான்ல, அதனால நான் எப்பவும் இந்த ட்ரெஸ் தான் போட்டு தூங்குவேன். அன்னைக்கே சொன்னேன்லடா. ஆமாம் ஆமாம், சொன்னேன், நான் தான் மறந்துட்டேன். மறக்க கூடாது அரவிந்தா, எதுனாலும் ஞாபகமா வச்சுக்கிடணும். அதுக்கு தான் சாப்பாட்டுல நிறைய கீரையெல்லாம் சேர்த்து சாப்பிடணும்னு கருப்பன் சொல்லுவான். சின்ன தேலாம் எப்ப பார்த்தாலும் ஓயாம கீரையா சமைப்பாங்க தெரியுமா கருப்பன் கண்டின்னு. அதான்டா அவன் எல்லாத்தையும் ஞாபகத்திலே வச்சிருக்கான். அதே நல்லா படிக்கிறான். பாத்தியா, நான் எப்படி பேச்ச மாத்தினாலும் அவனை தொட்டு தாண்டா முடிப்பா. மலர், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல, காலையில் வந்துடும். ஒரு 10 மணி போல் ஆர்டிஓ ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். நீ சமத்து பிள்ளைய போயிட்ட பத்தியா? கருப்பா அன்னைக்கு சொன்னான்ல லைசன்ஸ் வாங்கிடணும்னு, அதான் வாங்கிட்ட போல. டேய் பாருடா, பேசு அப்படியே பேசு. ஏன் மலரு, லைசன்ஸு தான் வாங்கிட போகிறேன்ல, என் கூட என்ன பைக்கில் வருவியா? வருவேன். ஆனா காலேஜுக்கெல்லாம் பைக் எடுத்துட்டு போக கூடாது. என்ன அன்னைக்கே கருப்பன் சொன்னா பத்தியா? ப்ரொஃபஸருங்க தான் பைக்ல வரணும், நம்ம எல்லாம் பைக்ல போக கூடாது. ஏன் பைக்கில் போகக்கூடாது? எத்தனை பேர் வர்றாங்க பைக்கில்? அவன் அன்னைக்கே சொன்னான்லடா, டைம் பார்த்து பஸ் வரும் அப்படின்னு. பஸ்ல கரெக்டா நம்ம ஏறி போயிடணும். நம்மளுக்கு ஆண்டின்னு தானே பஸ் விட்டுருக்காங்க. எங்க அண்ணே, முத்து, வெண்ணிலா, ஐசு, ராஜி எல்லாருமே பஸ்ல தான் போறாங்க. நம்மளும் பஸ்லயே போவேன்னு. ஏன் மலரு, எப்போ பார்த்தாலும் கருப்பேன்னு அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. அவன் சொன்னான்னு அதையே சொல்கிற. ஆமா அரவிந்தா, கருப்பன் கூட அப்படித்தான் சொன்னான். இந்த மேல அவனை பத்தியே எப்ப பார்த்தாலும் நான் பேசிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். நாசமா போச்சு. சிரிக்காத மாடு. சரி வேற ஏதாவது பேச்ச மாத்து. ஏன் மலரு, உனக்கு ஏதாவது வேணுமா? உன் பிறந்தநாளுக்கு கூட நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல பத்தியா? ஆமா அரவிந்தா, எனக்கு ஏதாவது வேணும்னா உன்கிட்டதான் நான் சொல்லணுமா? கருப்பன் சொல்லியிருக்கான். போய் சோத்துல போய் எங்கேயாவது முட்டு போ. பாத்தியாடா என் நிலைமைய? மலரு, அவனை பத்தி என்கிட்ட பேசாத மலரு. நான் இனிமே கருப்பனை பத்தி உன்கிட்ட பேச மாட்டேன். என்ன நீ கோச்சுக்கிடாத. அவன் அப்படி சொல்லியிருக்கான். இனிமே என்னை பத்தி நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் என்னை தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பரவாயில்லையே. ஏன் மலரு, நாளை கழிச்சு லீவு தானே, நம்ம எங்கேயாவது போவோமா பைக்கில்? எங்க போகணும்? உனக்கு எங்கே போக பிடிக்குமோ சொல்லு, போவோம். எனக்கு எங்க போக பிடிக்கும் தெரியலையே. கருப்பங்கிட்ட காட்டிட்டு சொல்லட்டா? ஏத்தா போதும், நீ ஃபோனை வச்சுட்டு தூங்கு. ஏண்டா? ஒன்றும் சாரி, நேரமாச்சுல்ல மலரு, தூங்கு. ஆமா நேரமாச்சு. நேரம் வரைக்கும் முழிச்சிருந்தா அப்புறம் கருப்பை வைவான். தூங்கு. குட் நைட்டுடா. அரவிந்தா இரு. இருக்கேன், என்ன சொல்லு. கருப்பேன் அவனுக்கு ஃபோன் போட்டு பேசக்கூடாது தேவையில்லாமன்னு சொல்லியிருக்கான்.
இப்போ அவனுக்கு குட் நைட் சொல்லணும்ல. நீ ஓடி போய் அவன்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி குட் நைட் சொல்லிட்டு வரையா? வாசல்ல தாண்டா இருக்கான், போய் சொல்லிட்டு வாயா ப்ளீஸ். ஏ போன வை. அரவிந்த் குறைந்து பாத்தியாடா என் நிலைமைய? நிஜமாவே உன் பாடு திண்டாட்டம் தான் பிரதர். இப்போ புரியுதா? ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேச முடியுதான்னு பாத்தியா அவகிட்ட? அதான் நீ முதல்ல யோசிச்சு இருந்திருக்கணும். அம்மா சொன்னாங்கன்னு அவசரப்பட்டு தாலி கட்டினேல, அனுபவி. நீ வேற படுத்தாத, போய் தூங்கு போ. ஏண்டா மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா அண்ணே அவன் பொண்டாட்டி கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். அப்படியாடா அரவிந்தா, நல்லா பேசினாளா? நல்லா பேசினான், சூப்பராக பேசினான். ஏம்மா அண்ணனுக்கு மலரை பைக்கில் வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை. அப்படித்தானே, அதான் லைசன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தையே சாயங்காலம், கூட்டிட்டு போ. எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசனையாக இருக்கு அவனுக்கு. அடே அந்த பிள்ளை சினிமா தேட்டர் பக்கம் போனதே கிடையாது, ஏன் வீட்டை விட்டு வெளியில் அதிகமாக போனதே கிடையாது. நம்ம எல்லாரும் மொத்தமாக டூருன்னு போனாதான் வெளியே போய் பழக்கம் அவளுக்கு. நீ அவளை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா கூட்டிகிட்டு போடா, உன் இஷ்டத்துக்கு எங்கேனாலும் கூட்டிகிட்டு போவோம். பொண்டாட்டி யார் கேப்பா? நீ இந்த மாதிரி 4 இடத்துக்கு அவளை பைக்கில் கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் உன் பின்னாடியே தான் சுற்றுவா. ஏம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா அவகிட்ட. அதெல்லாம் என் மருமக சமத்து பிள்ளை. அரவிந்தம் கூட வெளியே போயிட்டு வான்னா சரிங்கத்தேன்னு சொல்லி மறுபேச்சு பேசாமல் கிளம்பிடுவா. நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத. சரிம்மா. புதுசாக கல்யாணமான பிள்ளைங்க அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தா தானே உங்களுக்கும் ஒரு அது என்ன சொல்லுவீங்க? அட்டாச்மெண்ட். வரும் வரும், எல்லாம் வரும். சரி இப்போ தூங்குங்க, நாளை கழிச்சு போகலாம். லீவு தானே, நாளை கழிச்சு போகலாம். சரிங்கம்மா. தூங்குங்க தூங்குங்க, நான் போய் மலர் கூட தூங்குறேன். உங்கள் அப்பா எழுதிக்கிட்டு இருக்காரு என்னமோ, அவர் வாரத்துக்குள்ளே சீக்கிரம் தூங்குங்க. அப்புறம் என்ன பிரதர், உன் காட்டில் மழை தான், கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணு. சரிடா. ஐயா ராசுகுட்டி, ஐயா கருப்பா, என்னையா செய்யற? மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். நேற்று நீயும் உன் அப்பனும் எங்கேயோ போயிருந்தீங்க? மதுரை வரைக்கும் போயிருந்தோம் ஐயா. உங்க அப்பையும் உங்ககிட்ட பேசினானா? நானும் ஒன்றும் பேசிக்கிடல, அவரும் ஒன்றும் பேசல. ஏன்? இல்ல கேட்டேன், சரக்கு எடுக்கிறதுக்கு ஒன்னா போயிட்டு வந்திருக்கீங்களே, அதான் பேசுனீங்களா என்னன்னு கேட்டேன். அதுக்காக வேலைன்னு வந்துட்டா போகாம இருக்க முடியுமா? ஐயா கருப்பா, இங்க இருக்கிறது உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா? இல்ல. எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்க போற? தெரியல. இப்படி வெடுக்குன்னு பதில் சொல்லாதடா ராசுகுட்டி. இங்க பாரியா, உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? ஐயா உங்ககிட்ட பேசக்கூடாதா ஐயா பிள்ளை? என்ன பேச வந்து அதை பேசு, அதை விட்டுட்டு ஏதோ சுத்தி வளைச்சிட்டு இருக்க. இன்னும் உனக்கு யார் மேலேயும் கோபம் குறையில போல. இங்க பாரியா, வயசுல பெரிய மனுஷன் பாக்குறேன், ஏதாவது கேட்க முன்னாடி எந்திரிச்சு போயிரு. ஐயா மேல உனக்கு எம்பிட்டு கோபம் இருந்தாலும் ஏதாவது பேசி தீர்த்துறியா? இல்ல 2 அடி கூட அடிச்சுக்கோ, உன் கோபம் குறையலைன்னா. அதை விட்டுட்டு இப்படி உன்னையே நீயே தனிமைப்படுத்திக்கிட்டு எங்களுக்கு தண்டனை கொடுக்காத. உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல, வயசும் கிடையாது. நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு எந்திரிச்சு போ, இடத்த காலி பண்ணு. என்ன கோபம் இருந்தாலும் பேசி தீர்த்துறியா கண்ணு? இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுகாதையா பிள்ளை. இப்போ உனக்கு என்னையா வேணும்? நீ இப்படி தனியா வந்து இருக்கிறது ஐயாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குயா. நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், யாரும் தனியா அங்கிட்டு இங்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ஒரே இடத்துல மனம் வாங்கி வீடு கட்டி இப்படி ஒண்ணு மண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல நீ மட்டும் தனியா வந்து இருந்தேனா ஐயா மனசு தாங்குமா சொல்லு? இத்தனை பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கிறது உன்னை இப்படி தனியா விட்டு வைக்கிறதுக்கா? இவ்வளவு பண்ண நீ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னு அன்னைக்கே அந்த தப்பை சரி பண்ண பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு யார் எப்படி போனா எனக்கு என்னன்னே இருந்திருக்க. வீட்டுக்கு பெரிய ஆள் நீ இப்படி இருந்ததுனாலதான் வரிசையா ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருக்கிற தப்பு ஒன்னாலையும் ஆத்தாவாலையும் தான். அன்னைக்கே நீயும் ஆத்தாவும் உன் பிள்ளைங்களை கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தப்பு நடந்திருக்காது. இல்லையா, பஞ்சு பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்க மனசுல இருக்கிற வருத்தம் கஷ்டம் எல்லாத்தையும் போக வச்சு அவங்களுக்கு இந்த வீட்டுல ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை நீ உருவாக்கி கொடுத்துருந்துருக்கணும். எங்க அம்மா இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து இந்த வீட்லயே வாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மனசுல அந்த அளவுக்கு பெருசா கவலையோ வருத்தமோ வலியோ இருக்காது. ஆனா பஞ்சு பெரியம்மா அப்படி இல்லை. அன்னைக்கு சூழ்நிலைக்கு பஞ்சு பெரியம்மா மனசை யாருமே புரிஞ்சுக்காம அவங்களை கஷ்டப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு அவங்க யார் மனசையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. நடந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரியுமா ஐயா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என் அம்மாவை பத்தி, என் அப்பாவை பத்தி, என் மாமனை பத்தி, என் பெரியப்பாவை பத்தி எல்லாம் தெரியும். இப்படித்தான் நடந்திருக்கும்னு சின்ன பிள்ளை கூட சொல்லிடும். அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுற அளவுக்கு எங்க அப்பா ஒன்றும் கேவலமானவர் கிடையாது. எங்க அம்மா சொல்லிதான் எங்க அப்பா வந்திருப்பாருன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பஞ்சு பெரியம்மாவும் கிடையாது. அப்படி ஒருவேளை எங்க அம்மாவுக்கு விருப்பமே இல்லாம எங்க அப்பா அவங்கள தூக்கிட்டு போய் தாலி கட்டி இருந்தா இவ்வளவு நாள் எங்க அப்பா கூட எங்க அம்மா சந்தோஷமா வாழ்ந்திருக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு. இதை நீ சொல்லிதான் எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது.
தப்பு தாயா தப்பு தாயா. ஆத்தாளுக்கு என்ன நினைப்பு அன்னைக்கு என் பிள்ளைய எங்க அண்ணன் பிள்ளைகள்ல 2 பேர்ல யார் கட்டினாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற நினைப்பு தான். ஆனா வெளியில இருந்து வந்த ஒரு பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்னு அன்னைக்கு அவங்க யோசிக்கல. சரி, வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீயாவது என்ன பண்ணி இருந்திருக்கணும் அன்னைக்கு? பஞ்சு பெரியம்மா ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து இன்னொரு நல்ல நாள் பார்த்து மறுபடியும் ஊரை கூட்டி அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அவங்க மனசுல இப்படி ஒரு தீராத வஞ்சத்தை நீ தான் உருவாக்கி வச்சிருக்க. அன்னைக்கு நீ, ஆத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்பு இன்னைக்கு ஒன்றும் தெரியாத அந்த பச்சை பிள்ளைய பாதிச்சிருக்கு. ஆனா உனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது நீ என்ன தப்பு பண்ணியிருக்க, இப்பவும் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அன்னைக்கு ஐயா செஞ்சது தப்பு தாயா. இன்னைக்கு என்னையா பண்ணேன் நானு? எல்லாரையும் சமாதானப்படுத்தி தாயா விட்டுக்கிட்டு இருக்கேன். கிழிச்ச இங்க பாரு, நான் என்னமாவது பேசிடுவேன், எந்திரிச்சு போயிரு. உன் கோவத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துறியா? அன்னைக்கு தான் யார் பண்ணதையும் எதையுமே நீ கேட்கல, இப்பவாவது கேட்கணும்னு தோணுதா உனக்கு? இப்போ அந்த அரவிந்தனுக்கு பைக் தேவையா? உன் மக கிட்ட சொல்ல வேண்டியதானே? இதை நான் போய் கேட்டேன்னு வை, உனக்கு பொறாமடா அதனால நீ இப்படி பேசுறேன்னு என்ன சொல்லுவாங்க. இந்த வீட்டுல யாரு என்ன பண்ணாலும் வீட்டுக்கு பெரிய மனுஷனா நீ எதுவுமே கேட்க மாட்டேல்ல, பாத்துக்கிட்டு சும்மா தான் நிப்ப. பைக் வாங்கி கொடுத்த மறுநாளே மான கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டான் அவன், லைசன்ஸ் கூட இல்லாம. லைசன்ஸ் வாங்கிட்டாயா? இப்ப வாங்கிட்டான்ல, இனி மான வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துவான். இதை நான் போய் கேட்க முடியுமா? இல்ல கேட்டாதான் சும்மா இருப்பாங்களா? நீ பொறாமையில பேசுறேன்பாங்க, இல்லாட்டி அவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போறான் உனக்கு என்னடான்னு கேட்பாங்க. இப்போ உங்க அத்தையும் மாமனும் அரவிந்தனுக்கு பைக் வாங்கி கொடுத்தது தப்புன்னு சொல்ல வாரியா? தப்புன்னு சொல்ல வரல, இப்ப அதுக்கு என்ன அவசியம்னு தான் கேக்குறேன். இப்ப ரொம்ப முக்கியமா பைக்கு? அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னன்னு பாக்குறீங்களா யாராவது? உன் மக எங்க அத்தை அந்த மாடு பிள்ளைய சாப்பிட்டாளா, வச்சாளா, நல்லா இருக்காளா என்னன்னு இது வரைக்கும் ஒரு வாரத்தை வீட்டுக்கு போய் கேட்டிருப்பாங்களா? அதை விட்டுட்டு இப்ப மருமகனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா அவனை குளிர வைக்கணும்னு என்ன இருக்கு? இதெல்லாம் நான் போய் கேட்டா என்ன ஒரு மாதிரியா பேசுவாங்க. இப்ப நீயே போய் கேட்டேன்னு வையேன், உன்னையும் ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. அப்புறம் ஐயாவை என்னதையா செய்ய சொல்ற? உன் பிள்ளைங்க தானையா, என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு ஏதாவது பாரு. உன்கிட்ட கேட்காம எதையும் செய்ய விடாத. பைக் வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், இது வாங்கி கொடுக்குறேன்னு அவனுக்கு ஏதாவது பண்றதை விட்டுட்டு அந்த பிள்ளைய பாருங்கய்யா. அவளுக்கு கூட மாட இருந்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய எனக்கு என்ன அனாத மாதிரி விட்டுட்டு அவனை போய் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அவ என்ன தேடி தெருவா சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. நான் வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் மறுபடியும் அவளை கண்டுக்கல. இதுதான் எப்ப பார்த்தாலும் நடக்குது. இது எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறது? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு தடவை பட்டாலும் உங்களுக்கு புத்தி வரலையா? ஐயா இங்க பாரு, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கறேன், இனிமேலாவது உன் பிள்ளைங்களை உன் கண்ட்ரோல்ல வை. எங்க அப்பாவை சேர்த்து தான் சொல்றேன். உன் பிள்ளைங்க உன் கண்ட்ரோல்ல இருந்தா தான் அவங்க பிள்ளைங்க அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இதையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனா நீ பண்றது அப்படித்தான் இருக்கு. ஹெட் மாஸ்டரா இருந்து ஒரு ஸ்கூலையே கட்டி காப்பாத்தி இருக்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள உன்னால கண்ட்ரோல்ல வைக்க முடியாதா? ஐயா இனிமேலாவது எல்லாரும் கவனமா இருங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாருங்க. முன்னாடி மாதிரி எல்லாம் அவளுக்கு நானே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னால இப்ப செய்ய முடிஞ்ச ஒரே காரியம் இதுதான். என்ன தேடி அவ எங்கேயும் போகாம அவ கண்ணு முன்னாடியே நான் இருக்கிறது இது ஒண்ணுதான். அதுக்காக தான் இங்க வந்து இப்படி இருக்கேன். நான் இவ்வளவு பேசுனேன், உனக்கு ஏதாவது புரியுதா? இது வரைக்கும் நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு புரியுதா? புரியுதுயா, புரியுது. ஐயா என்ன செய்யணும்னு புரியுது. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டு வளர்க்குறதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் கேட்காம இருக்கணும்னு இல்லைல்ல. உனக்கு என்ன நினைப்பு தெரியுமா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆளாயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலுமே அவங்க உனக்கு பிள்ளைங்க தான். ஸோ நீ உன் கண்ட்ரோல்ல வை. பைக் வாங்கி கொடுக்க முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா உன் மக? ஆமா கேட்டிருக்கணும். எனக்கே தெரியாது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன். மருமகன் புலம்பிக்கிட்டே தான் இருந்தாரு செலவாயிருச்சுன்னு. அவருக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? இவ்வளவு செலவு பண்ணி இந்த பைக்கை வாங்கி அரவிந்தனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஏதாவது மானுக்கு பிடிச்சதா சமைச்சு எடுத்துட்டு போய் மானை பார்த்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்திருக்கலாம்ல. என்னைக்காவது ஒரு நாள் பார்வதி அத்தை அதை பண்ணியிருப்பாங்களா? வீட்டுக்கு பெரிய மனுஷனா இருந்து இதை என்னைக்காவது கேட்டிருக்கியா நீ? அந்த பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கு. நான் உங்க எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எல்லாரும் உங்க வேலையை ஒழுங்கா பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா எனக்குமே உங்ககிட்ட இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சடைஞ்சு போச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவும் போறதில்ல, உங்களுக்கு புரியவும் போறதில்ல. தயவு செஞ்சு எந்திரிச்சு போ. திட்டுனா அழ தெரியும், நல்லா பேசினா சிரிக்க தெரியும். இந்த ரெண்டை தவிர அந்த பிள்ளைக்கு வேற எதுவுமே தெரியாதியா? ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மானு பிள்ளை கூட என்னைக்காவது ஒரு நாள் மெச்சூர்டா மாறிடும். ஆனா நீங்க யாருமே மெச்சூர்டா என்னைக்குமே மாற மாட்டீங்க. எந்திரிச்சு போ. நான் சொன்னதுல ஏதாவது கொஞ்சமாவது புரிஞ்சா ஏதாவது பண்ணு போ. ஐயா என்னையா குட்டி? என்ன நினைச்சு கவலைப்படாத. இவன் வயசுக்கு மீறி இப்படி எல்லாம் பேசுறானேன்னு நினைக்காத. எனக்கு என் மான பிள்ளை முக்கியம். அதனால நீங்க பண்ற எல்லாமே தப்பா தெரியுதோ என்னமோ. அது சரியா கூட இருக்கலாம். இருந்தாலும் நீ கொஞ்சம் நான் சொன்னதை யோசிச்சு பாரு. என்ன இப்படி எல்லாம் பேசுறானேன்னு நினைக்காத. உன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் உன்கிட்ட நான் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாதுதான்.
இருந்தாலும் கோவத்தில் பேசிட்டேன். இப்போ நான் கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றதுனால நான் சொன்னதையெல்லாம் அப்படியே விட்டுறாத. ம். மரகதம், மரகதம், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க போற? வெளியே வர்றதா எண்ணம் இல்லையா உனக்கு? என்னால என் பிள்ளை வாழ்க்கையே நாசமா போச்சு மாமா. நான் எப்படி வெளியே வந்து யார் முகத்திலையும் முழிப்பேன்? மரகதம், ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பையே நினைச்சு நினைச்சு எப்பவும் அழுதுகிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உன் மருமக மானு கையை விட்டு போயிட்டா, கருப்பனோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கையே தவிர உன் வீட்டுக்கு வந்திருக்கிற தேன பிள்ளைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. இந்த வீட்டுக்கு தான் வருவேன், உன் பிள்ளை தான் வேணும்னு அடம் பிடிச்சு வந்திருக்கா. சின்ன பிள்ளை வந்த முறை தப்பா இருந்தாலும் வந்தது இல்லைன்னு ஆயிடாது. வந்ததுல இருந்து பாரு, அந்த பிள்ளை மாட்டு கொட்டகையில கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. படிக்கிற பிள்ளை இப்படியா இருக்கிறது? வீட்டுல நீ சோறாக்குறது இல்ல, ஒரு வேலை பாக்குறது இல்ல. அந்த சின்ன பிள்ளை தான் அம்புட்டு வேலையும் பார்த்துட்டு போகுது. நீ அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அந்த சின்ன பிள்ளை அம்புட்டையும் தூக்கி தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்க அக்கா பஞ்ச பாத்தியா, வலுக்கட்டாயமா மானு பிள்ளைய புடுங்கிட்டு போயிருக்கா. ஆனாலும் மகாராணி மாதிரி வச்சிருக்கா அந்த பிள்ளைய. ஒரு வேலை பார்க்க விடுறது இல்ல, உள்ளங்கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கா. அவன் நல்ல மாமியாரா, நீ நல்ல மாமியாரா? நீ உன் பிள்ளைகளையும் பாக்குறது இல்ல, உன் புருஷனையும் கவனிக்கிறது இல்ல, உன்னையும் கவனிச்சுக்கிறது இல்ல. நீ அழுது 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 எல்லாரையும் அழுத வச்சுக்கிட்டு இருக்க. மானு பிள்ளை அந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, உன் மருமக இல்லைன்னு ஆயிராது, நீ தாய்மாமா அத்தை இல்லைன்னு ஆயிராது. எத்தனை நாளைக்கு இப்படியே மூலையில முடங்கி கிடக்க போற? உங்க எல்லாரையும் விட வலி அவனுக்குத்தேன், என் ராசுக்குட்டிக்கிட்டேன். அவனே அந்த பிள்ளைக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ எனக்குமே இப்படி மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த மருமகளையும் கவனிக்காம, புருஷனையும் கவனிக்காம. போனதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதையும் கோட்டை விட்டுறாத, அவ்வளவுதையும் சொல்லுவேன். பாரு மரகதம், உனக்கு மனசுக்குள்ள 1000 வருத்தம் கவலை இருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே தேனு பிள்ளைய நீ விட்டுறாத. போகும்போதும் வரும்போதும் அந்த விக்னேஷும் பஞ்சும் இந்த பிள்ளைய பேசுற பேச்சு என்ன? என் மருமகதான், என் பேரங்கதே இருந்தாலும் சொல்லி காட்டும் போது எனக்கே வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் அந்த பிள்ளை எதையுமே காதுல வாங்காம அவ பாட்டுக்கு என் மாமா வீடு நான் பாப்பேன் வைப்பேன்னு தான் இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நடந்ததெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டே சொகுசா உட்காந்துருக்க. இன்னைக்கு உன்னால கருப்பை முகத்திலையும் ஆண் முகத்திலையும் மட்டும்தான் முடிக்க முடியல. ஆனா நீ இப்படியே உட்காந்துருந்தேன்னா நாளைக்கு உன்னால யார் முகத்திலையுமே முடிக்க முடியாது. பாத்துக்கோ. ஒழுங்கா ஒரு நல்ல மாமியாரா நல்ல அத்தையா நடந்துக்கோ. போ, எந்திரிச்சு போய் வேலையை பாரு. தேனு பிள்ளைக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லு. அத்தை நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், தைரியம் கொடு. சின்ன பிள்ளை அம்பது வேறையும் தாங்குது, இவ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியா போயிரும்னா இந்த உலகத்துல இருக்கிற 50 பேர் ஏதாவது ஒரு மூலையில தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். எந்திரிச்சு போய் ஆக வேண்டியதை பாப்பா இல்ல. என்ன வெண்ணிலா, இன்னைக்கும் மாட்டு கொட்டகையை பெருக்க விட்டுட்டாங்களா? ஏய், உனக்கு இப்ப என்னடா வேணும்? ஐயோ பாவம், மாட்டு கொட்டையை எந்த விளக்கமாற வச்சு பெருக்கணும்னு கூட தெரியல. நீ எல்லாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு பாவம் நீ. இதுவே என்னைய கல்யாணம் பண்ணி இருந்தேனா? இந்த அலப்பறை சும்மா எப்ப பார்த்தாலும் அலப்பறையை கூட்டிக்கிட்டே தெரியாத. நான் மாட்டு கொட்டகையை பெருக்க தான் வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டா, எங்க மாமா மாட்டு பண்ண வச்சிருக்காரு. இத்தனை வருஷமா இங்க பக்கத்திலேயே தான் இருக்கேன். மாட்டு கொட்டகையை எந்த விளக்கமாற வச்சு பெருக்குவாங்கன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு என்னை கூப்பிட்டேன்னு நினைச்சிட்டியா? அது சரி, எல்லாரும் அவங்கவங்கள மாதிரி தானே அடுத்தவங்களையும் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் நீ உன்னைய மாதிரியே முட்டாளுன்னு என்னையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏய் என்ன பின்ன என்ன குரங்கே? இந்த விளக்கமாறு வீடு கூட்டுற விளக்கமாறு, இதை இங்க தண்ணிக்குள்ள ஊற வைக்க வந்தேன். அப்பதான் வீடு கூட்டும் போது இந்த விளக்கமாறுல இருந்து டஸ்டா உதிராம இருக்கும். அறிவு கட்ட குரங்கு. ஏய் சும்மா ஓய் ஓய்னுக்கிட்டு இருந்தே நான் கையில இருக்கிறத வச்சு சாத்தி போடுவேன். ஓடுறா, உனக்கு இங்க என்ன வேலை? மாட்டு கொட்டகையை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கும் போதே உனக்கெல்லாம் இவ்வளவு திமிருன்னா நீ எல்லாம் என்னைய கல்யாணம் பண்ணி இருந்தேன்னு வையி. எங்க வீட்டு மாட்டு பண்ண, இதுல இருக்கிறதெல்லாம் எங்க மாடு. நான் இதை கூட்டி பெருக்கிறதுல இப்ப என்ன குறைஞ்சு போயிட போறேன்? சும்மா போறதுக்கு ஒருக்க வாரதுக்கு ஒருக்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையி. என்னல செய்வ? சொல்லிட்டேன், கையில இருக்கிறத வச்சு சாத்திடுவேன்னு. இவர் கல்யாணம் பண்ணிக்காம இப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை தனத்துக்கு 100 தரம் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாரு. போவான்ல, இதை சொல்றதுக்கு நீ வேணுக்குனே நான் அந்த பக்கம் இருக்கும் போதெல்லாம் நீ வந்துட்டு போற. அதான் அவனை கல்யாணம் பண்ணதுக்கே உனக்கெல்லாம் இவ்வளவு திமிருன்னா என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி இருந்தேனா? அவனை கல்யாணம் பண்ணி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு திமிரோட இருக்கேன். உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி இருந்தா ஃபர்ஸ்ட் உன்னையெல்லாம் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். பெரிய நடிப்பு கல்லிதான் நீ. ஆமா, நடிப்பு கல்லிதான், அப்படியே வச்சுக்கோ. சி, என்னை ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படித்தான் மனசு வருது பிள்ளை? நான் உன்னை ஏமாத்தினேன்ல, நீ இன்னொரு தடவை சொல்லாத என்ன? உனக்கு அவ்வளவு ஆசை என் மேல இருந்தா, அவ்வளவு காதல் என் மேல இருந்தா அவனை எதுக்குடா தாலி கட்ட விட்ட? அவன் முதல்ல என்கிட்ட வந்து பேசிட்டு என்னை திட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தானே தாலி எடுத்துட்டு வந்து கட்டினான். அது வரைக்கும் என்ன உன் கையை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருந்ததா? என் வெண்ணிலா கிட்ட உனக்கு என்னடா பேச்சுன்னு அவனை 4 அரை வச்சு பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருக்க வேண்டியதானே? வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே நின்ன.
ஆனா அவனை பார்த்தியா, எவ்வளவு கோபம் இருந்தாலும், எவ்வளவு முரட்டுத்தனம் இருந்தாலும், எவ்வளவு பதட்டம் இருந்தாலும், அந்த நேரத்துல அவன் நினைப்பு ஃபுல்லா என் மேலதான்டா இருந்திருக்கு. யாரை பத்தியும் கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல. வெண்ணிலாவை யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாதுங்கிற ஒரே ஒரு நினைப்பு மட்டும்தானடா அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலான்னு அவன் மனசுல ஒரு நினைப்பு இருந்ததுனால தானே எதை பத்தியுமே யோசிக்காம எனக்கு வந்து தாலியை கட்டியிருக்கான். அப்படின்னா அவனை வேற எதை பத்தியும் யோசிக்க விடாம அவன் நினைப்பு ஃபுல்லா நான் தான் இருந்திருக்கேன்னா என்னடா அர்த்தம்? அவன் அந்த அளவுக்கு என் மேல ஆசை வச்சிருக்கான், காதல் வச்சிருக்கான், ஒன்னைய மாதிரி இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கேன்னா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அப்படி திமிரோட தான் இருப்பேன். என்ன செய்வேன்? இன்னொரு தடவை என்கிட்ட வந்துகிட்டு மாட்டு கொட்டகையை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்க, மாட்டுச்சாணி அள்ளிக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது பேசுனேன்னு வை, என்னல செய்வ? மண்டையை உடைச்சு மாவளுக்கு எடுத்து போடுவேன். ஓடுறாங்கிட்டு வந்துட்டான் சும்மா சும்மா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாம நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போவான்ல. சீப்ப, நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை. ஏ போடா. சீப்ப, போ. உன்கிட்ட என்னமே வந்து பேசுனா என்னன்னு காலு. கண்டிப்பா நீ வந்து பேசுவ. ஆனா நான் அப்ப என்னன்னு கேட்க மாட்டேன். கையில என்ன இருந்தாலும் தூக்கி போட்டு மண்டையை உடைச்சிருவேன். ஓடிடு. சீ, இதெல்லாம் பிள்ளையே கிடையாது, பொண்ணே கிடையாது. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். மூஞ்சிய பாரு, சும்மா சும்மா வந்துக்கிட்டு. நான் எப்ப கொல்ல பக்கம் வந்தாலும் வந்துருது இந்த குரங்கு வம்பளுக்கிறதுக்கு. இன்னொரு தடவை வந்து இவன் இந்த மாதிரி ஏதாவது பேசட்டும், குடும்பம் 2 ஆனாலும் பரவாயில்லன்னு இவன் மண்டையை உடைக்காம விடுறதில்ல. ஏய் இந்தா அறந்தவாளு. என்ன முத்து மாமா? மாமான்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்ல. மாமா பையன்னா அப்ப மச்சான். என்ன மச்சான்? ஏய் ஆமா, அவன் அந்த விக்கி என்ன பேசிட்டு போறான்? அவன்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? அவன் என்ன சொல்றான் தெரியுமா மச்சான்? இங்க பாரு, கண்ணு மொழியை நோடி கையில கொடுத்துருவேன். சே, என் மச்சானை மட்டும் டாக்டருக்கு படிக்க வச்சிருந்தா இந்நேரம் ஐ டாக்டர் ஆயிருப்பாரு. கத்தியே தேவையில்லை, கண்ணு மொழியை கையாலேயே நோண்டி எடுத்து ஆபரேஷனை முடிச்சிருவாரு. என்ன பேசிட்டு இருந்த? அவன் சொல்றான் முத்து, நடந்தது நடந்து போச்சு, இனிமே முத்து தான் உன் புருஷன், அவன் கூட அனுசரிச்சு வாழ்றதுக்கு பாரு அப்படிங்கிறான். யார் அவன்? அவன் என்னை லவ் பண்றான்ல, அதனால நான் அவனையே நினைச்சுக்கிட்டு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு உன் கூட வாழாம இருந்துடக்கூடாதான். இது அவன் சொன்னானா இல்ல நீயா அளந்து ஊத்துறியா? சத்தியமா அவன் தாண்டா சொன்னான். வேணா அவனை கூப்பிடட்டா? காட்டு பாக்குறியா? டேய் விக்கி. இங்க பாரு, நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் இஷ்டத்துக்கு ரீல் சுத்தாத என்ன? விக்கியை பத்தி தப்பா பேசாத முத்து, அவன் நிஜமாவே அப்படிதான் சொன்னான். அவன் ரொம்ப நல்லவன்டா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அன்னைக்கு வேற மாதிரி கதை சொன்ன, அன்னைக்கு அப்படி பேசுறான்டா, இன்னைக்கு இப்படி பேசுறான்டா. இங்க பாரு பொய்க்கோழி, இந்த மாதிரி பொய்யா கூவுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன? அப்படின்னு அவங்கிட்ட போய் வச்சுக்கவா? கையில இருக்கிற விளக்கமார புடுங்கி சாத்திடுவேன். யார? என்னையவா அவனையா? வாயை கொஞ்சம் குறை. எப்படி குறைக்கிறது? நீ வேணா குறைச்சு விடு. போ லூசு பைத்தியம். இரு நானும் வாரேன். என் பின்னாடி வந்து காலை ஒடிச்சிருவேன். முத்து முத்து, இவனுக்கு என்கிட்ட பேசாமையே இருக்க முடியல. பேசினா நான் ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன்ட்டு சும்மா கோவமா பேசுற மாதிரி என்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். தேனு ஏத்தே, என்னத்தே என்கிட்ட எல்லாம் பேசுறீங்க? அத்தைய மன்னிச்சிருடா பிள்ளை. என்னத்தே, எதுக்கு தே? நீ விளக்கமாறு கீழே போடு, கூட்டி பெருக்கிற வேலையெல்லாம் அத்தை பார்த்துக்கிறேன். இல்லத்தே, நான் விளக்கமாறு தண்ணிக்குள்ள ஊற வைக்கிறதுக்கு தான் வந்தேன். இந்த மாட்டு கொட்டகையை கூட்டி அழுற வேலையெல்லாம் நீ பார்க்க வேணாண்டா தாயி, அத்தை பார்த்துக்கிறேன். முடியலைன்னா ஆள் போட்டுக்கிடுவோம். ஏன் தே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்து கூட சேர்ந்து நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன். இல்லடா தாயி, நீ படிக்கிற வேலையை பாரு, போ போய் படிப்போ. லீவு தானே தே? லீவுன்னா வேலை பார்க்கணும்னு நினச்சேன்னா வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது வேலை பாரியா? போ. மாட்டு கொட்டகையிலலாம் நீ வேலை பார்க்க வேண்டாம், போ. பால் ஊற்றுறதா இருந்தால் வாசல்லே வச்சு ஊற்று, நீ தெருவுலையெல்லாம் போய் நின்று ஊற்ற வேண்டாம். நம்ம திண்ணையில் வச்சு ஊற்று. நான் வாங்க வரவங்கள நம்ம வீட்டுக்கே வந்து வாங்க சொல்லிக்கிடுவோம். ஏன் தே, என்னது ஆச்சு? சொல்கிறத காலைடா கண்ணு. எத்தே, என் கூட பேசுவீங்களா? அப்போ நான் பேசுவேன் தே, ரசத்தி பேசுவேன். நானும் உன்னைய பேசுவேன், வேற யாரும் உன்னைய ஒரு வார்த்தை தப்பாக பேசுறதுக்கும் விட மாட்டேன். நீ போடா, வீட்டுக்குள்ளே போ. சரிங்க தே. மலரு, நீ இங்கேயா இருக்க? இங்கே உட்காந்துருக்க மலரு. எத்தே. என்ன? நான் தரப்பண்ண போய் பார்த்துட்டு வரட்டா? உங்ககிட்ட சொல்லாம உங்ககிட்ட கேட்காம எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தான் கேட்குறேன், போய் பார்த்துட்டு வரட்டா? எதுக்கு? எனக்கு அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? என்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட தான் சொல்லணும். அவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு முக்கியமான விஷயமா? அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவன்கிட்ட தான் சொல்லணும். அப்படின்னா இரு, நான் போய் அரவிந்தனை வர சொல்கிறேன். மலரு. அரவிந்தா. என்ன மலரு?
எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடா, வயிறெல்லாம் வலிக்குது. சரி அம்மா சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்ல, என்னைய கருப்பங்கிட்ட கூட்டிட்டு போ. அவன் என்ன டாக்டரா? அவங்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், அவங்கிட்ட கூட்டிட்டு போ என்னைய ப்ளீஸ். என்கிட்ட சொல்லு. நான் அவங்கிட்ட தான் சொல்லுவேன். இங்கே பாரு மலரு, நீ இப்படியே எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு கோபம் வருது. நீ கோவப்படாத, நான் அவனை பத்தி பேச மாட்டேன். சரி அழுகாத மலரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாக போயிடும் வா. நீ அழுது என்ன நல்லாவே இல்லை, அழுகாத. இங்கே பாரு இந்த பாவாடை தாவணி உனக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நாச்சியார் அக்கா தான் தச்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. ஏன் மலரு பாத்தியா, நீ நல்ல செக்கச்சவேல்னு இருக்க, நானும் நல்ல செக்கச்சவேல்னு இருக்கேன். நம்ம 2 பேரும் நல்ல மேட்ச் இல்லை? கருப்பேன் வீட்டுக்குள்ள இருந்தான்னா இப்படியே மச்சு வழியா போய் அத்தை வீட்டுக்குள்ள குதிச்சிருவேன். இப்ப அவன் வெளியே இருக்கானா, அதான் சும்மா சும்மா என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ வா, நம்ம 2 பேரும் போனா ஒன்றும் சொல்ல மாட்டான். ஒரே ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துருவோம். தாவணி நல்லா அழகாக கட்டியிருக்க மலரு. நல்லா கட்டியிருக்கனா? கருப்பன் தான் சொல்லி கொடுத்தான். சூப்பராக கட்டியிருக்க. நான் அவனை விட நல்லா சொல்லி கொடுப்பேன். இடுப்பு தெரிகிறாப்புல தாவணி கட்டி வச்சிருக்க. நான் கிச்சன் காட்டவா? கிச்சு 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 கிச்சு. இப்போ மலர் சிரிக்க போறா. கிச்சு 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 கிச்சு. ஏய் ஏய் ஏய், முடிய விடு முடிய விடு. நீ எதுக்கு என்ன பேண்டேஜ் பண்ற? மலரு மலரு முடிய விடு மலரு விடு. விடு விடு. விட மாட்டேன்டா, பேண்டேஜ் பண்ணா இப்படி தான் செய்யணும். மலரு விடு மலரு விடு, நான் கையை எடுத்துட்டேன் விடு. கருப்பா இங்க ஓடியா? கருப்பா, மாமா, அத்தை எல்லாரும் ஓடியாங்க. ஏய் ஏய் ஏய், எதுக்கு இப்ப எல்லாரையும் கத்தி கூப்பாடு ஓடிட்டு இருக்க? யாராவது பேண்டேஜ் பண்ணா இப்படி தான் கத்தி எல்லாரையும் கூப்பிடணும்னு கருப்பன் சொல்லி கொடுத்திருக்கான்டா. உன்னைய பாரு நீக்கி. முடிய விட்டுட்டு பேச மலரு, முடிய விடு, வலிக்குது விடு. விட மாட்டேன்டா, எல்லாரும் வர்ற வரைக்கும் இப்படியே தான் பிடிச்சிருக்கணும். ஐயோ விடு மலரு விடு விடு, தெரியாம தொட்டுட்டேன் விடு. கருப்பா ஓடியா பிள்ளை, மாமா, அத்தை. ராஜாத்தி என்னடா ஆச்சு? ஏய் மலரு, உங்க சின்ன மாமா வந்துட்டாரு, கையை எடு. ராஜாத்தி என்னடா ஆச்சு? மாமா இவன் என்னைய பேட் டச் பண்ணிட்டான். என்னாச்சு என்னாச்சு? அத்தை, அரவிந்த் என்னைய பேடா டச் பண்ணிட்டான். பேடா டச் பண்ணிட்டானா? ஆமா, உன் கழுத்துல இருந்த தாலி